எல்லாருக்கும் வணக்கங்க. கத்திரிக்காய் தட்டைப்பயிறு குழம்பு செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு 1/4 கிலோவோட ஒரு 2-3 கத்திரிக்காய் சேர்த்து போட்டிருக்குறேங்க. இதில் 1/4 கிலோவுக்கு மேலே இருக்கும். ஒரு 2-3 கத்திரிக்காய் சேர்த்துருக்கோம். இதை கத்திரிக்காவை நல்லா கழுவிட்டு இந்த காம்பை அரிஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு 4 துண்டாக போட்டுக்கிறேங்க. ஒரு கத்திரிக்காய் ஒரு 4 துண்டாக போட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் அரிஞ்சு சேர்த்துருக்குறேங்க. இப்போ அரிஞ்சு வச்சாச்சு. தட்டைப்பயிறு பாருங்கள், காலையில் ஊற வச்சா இப்போ மதியானம் ஆகுதுங்க. ஒரு 5-6 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறிடுச்சுங்க. நல்லா ஒரு 3 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சேங்க. இது ஊறி இருக்குது. இப்போ ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு குக்கரில் வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 2-3 விசில் விட்டுக்கலாங்க. இதை விட்டு எடுத்து வச்சுக்கலாங்க குழம்புக்கு. ஒரு 5-6 பத்தை தேங்காய் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இதுலேயே ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாங்க. இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுப்பில் பாத்திரம் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. பெரிய ஸ்பூன்லேயே கொஞ்சம் எண்ணெய் நிறமாக விட்டுருக்குறேன். பத்தலைனா கூட எண்ணெய் சேர்த்திக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடுகு வெடிக்கட்டுங்க. இப்போ வெந்தயம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. வெந்தயம் சவக்கட்டுங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்குறேங்க. 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன். இப்போ இது சேர்த்திக்கலாம். வெந்தயம் எல்லாம் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா போடணுங்க, இல்லைனாக்கா கசப்பெடுக்கும் வெந்தயம். இப்போ வெந்தயம் நல்லா செவந்துருச்சுங்க. இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வதங்கட்டுங்க. தக்காளி 3 தக்காளி பெரிய தக்காளியாக தூளாக அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இப்போ இது சேர்த்திக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் போட்டிருக்குறேங்க. பெருங்காயத்தூள் இப்போ வேணாலும் சேர்த்திக்கலாம், இல்லை கடைசியாக குழம்பு கொதிக்கிறப்போ கூட சேர்த்துக்கலாங்க, நம்ம விருப்பம். எண்ணெயில் வாசமாக இருக்கட்டுமே நான் இப்போ சேர்த்துனேன். தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. குழம்பு மிளகாத்தூள் இது வீட்டில் அரைச்சதுங்க. இது ஒரு 3 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாங்க. இன்னும் நிறையா வேணாலும் சேர்த்திக்கலாம். நான் காரம் கம்மியாக தான் சேர்த்துக்குவேன். இப்போ இந்த தட்டைப்பயிறு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. தக்காளி வதங்கி நல்லா வேகட்டும். மசாலாவோட நல்லா வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. எல்லாம் கொதிச்சிட்டு இருக்குதுங்க. தக்காளி வதங்கி நல்லா சுருங்கட்டுங்க. மசாலாவும் அப்போ தாங்க நல்லா வாசமாகவும் இருக்கும். இதிலே நல்லா எண்ணெயிலேயே பிரிஞ்சு வர மாதிரி இதாகட்டுங்க.
இப்போ நம்ம அரிஞ்சு வச்ச கத்திரிக்காவை சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக இப்போ உப்பு சேர்த்திக்கிட்டு அப்புறம் கூட குழம்புக்கு மறுபடியும் பார்த்துட்டு போட்டுக்கலாங்க. குழம்பு மிளகாத்தூள்லேயே மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் எல்லாம் கலந்துருக்குதுங்க. அப்படி குழம்பு மிளகாத்தூள் இல்லைனாக்கா மிளகாத்தூளும் கொத்தமல்லி தூளும் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த காய் வதங்கட்டுங்க. காய் போட்டோடனே புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. புளி தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டுங்க. புளி தண்ணியோட பச்சை வாசம் போகிற அளவு கொதிக்கட்டுங்க. கொதித்த உடனே தட்டைப்பயிறு சேர்த்திக்கலாங்க. புளி ஊற்றி இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிடுச்சுங்க. காயும் பாதி வெந்துருச்சு. இப்போ தட்டைப்பயிறு சேர்த்திக்கலாங்க. தட்டைப்பயிறு சேர்த்தியாச்சுங்க. அரைச்ச தேங்காய் விழுது ஊற்றிக்கலாங்க. தண்ணி எவ்வளவு தேவையோ அவ்வளோ விட்டுக்கலாங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டுங்க. தேங்காய் கொதித்து தேங்காயும் கசகசாவும் சேர்த்து அரைச்ச விழுது ஊற்றிருக்குறேங்க. இப்போ இது நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு எல்லாம் கலந்து எல்லாம் ஒன்றா கொதிக்கட்டுங்க. தண்ணி வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு விட்டுக்கலாங்க. கொதிச்சுதுன்னா அப்புறம் சரியாக போயிடும். இப்பயே தண்ணி வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. உப்பும் பார்த்துட்டு கூட எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாங்க. இது இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டுங்க. குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குதுங்க. 10 நிமிஷமாக கொதிச்சிடுச்சுங்க. போதும். இப்போ கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. கத்திரிக்காய் தட்டைப்பயிறு குழம்பு தயாராகிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா சுவையாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க. உப்பு காரம் சரி பார்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க.